1979 நியூயார்க் டைம் ஸ்கொயர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல். திடீர்னு ஒரு ரூம்ல இருந்து கரும்புகை வருது. தீயணைப்பு பட உள்ள போய் பாக்குறப்போ அங்க இருந்த காட்சி அவங்கள உரைய வச்சிருக்கு. பெட்ல 2 பெண் சடலங்கள் இருந்திருக்குது. ஆனா அவங்களோட தலைகளும் கை கால்களும் இல்ல. கொலைகாரன் அடையாளமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். போலீஸால ஒரு க்ளூ கூட கண்டுபிடிக்க முடியல. யார் இந்த டோர்சோ கில்லர்? டோர்சோ அப்படிங்கிறது தலையும் கை கால்களும் இல்லாத உடலோட நடுப்பகுதி. அடுத்த சில மாசங்கள்ல இதே மாதிரி வரிசையா கொலைகள் நடக்குது. நியூயார்க், நியூ ஜெர்சின்னு ஏரியா முழுக்க ஒரு வீதி. ஒரு பொண்ணு கடத்தப்படுறாங்க, சித்திரவதை செய்யப்படுறாங்க, அப்புறம் அடையாளம் தெரியாம சிதைக்கப்படுறாங்க. போலீஸ் சிட்டியோட எல்லா மூலையிலையும் தேடுறாங்க. ஆனா கொலைகாரன் ரொம்ப ஷார்ப்பா இருந்திருக்கான். அவன் ஒரு சைக்கோன்னு மட்டும் போலீஸ்க்கு புரிஞ்சுது. மே 1980 ஒரு ஹோட்டல் ரூம்ல இருந்து ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. ஹோட்டல் ஸ்டாஃப் உடனே அலர்ட் ஆகி போலீஸ்க்கு போன் பண்றாங்க. அந்த ரூம்ல இருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா போலீஸ் அவனை மடக்கி பிடிக்கிறாங்க. அவன் மேல இருக்கிறது வெறும் கடத்தல் கேஸ்னு தான் ஆரம்பத்துல நினைச்சாங்க. ஆனா அவன் வீட்டை சோதனை பண்ணப்பதான் உண்மையான குரூரம் வெளியே வந்திருக்குது. பிடிப்பட்ட அந்த நபர் ஒரு கிரிமினலோ ஒரு ரவுடியோ கிடையாது. அவர் பேரு ரிச்சர்ட் காட்டிங்ஹாம். ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனில கம்ப்யூட்டர் ஆபரேட்டர். ரொம்ப அமைதியான குணம், ஒரு அழகான மனைவி, 3 குழந்தைங்கன்னு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி மேன். பகல்ல கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பார்த்த இவரு ராத்திரியானா ஒரு கொடூரமான வேட்டைக்காரனா மாறி இருக்காரு. இவர் அதிகமா டார்கெட் பண்ணது தெருவோரமா இருக்கிற பெண்களும் தனியா நடந்து போற ஸ்கூல் பொண்ணுங்களும் தான். இவர் சூஸ் பண்ண நிறைய பெண்கள் அப்பாவியான தோற்றத்தோடையும் இவர் ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்காக பலவீனமானவர்களா பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. இவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட பகை எதுவும் கிடையாது. இவரோட நோக்கம் முழுக்க முழுக்க ஆதிக்கம் மட்டும்தான். சித்திரவதை செய்யறதுல கிடைக்கிற ஒரு வக்கரமான சந்தோஷம் மட்டும்தான். இவர் ஒரு சாடிஸ்டிக் சீரியல் கில்லர். இவருக்கு டைம் ஸ்கொயர் கில்லர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. ஆனா இவரோட சிக்னேச்சர் பேட்டர்னால இவருக்கு டார்சோ கில்லர் அப்படிங்கிற பேரு தான் நிலைச்சிருக்கு. இவரோட வீட்டை செக் பண்ணப்போ அங்க S&M சேம்பர் அப்படிங்கிற ஒரு ரகசிய ரூமே வச்சிருந்திருக்காரு. அங்கதான் இவர் கொண்ட பெண்களோட உடைமைகள், நகைகளை சேமிச்சு வச்சிருக்காரு. இவருக்கு இப்போ வயசு 79. நியூ ஜெர்சில இருக்கிற ட்ரென்டன் ஸ்டேட் பிரிசன்ல இருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் பழைய கேஸ்கள்ல இவரோட DNA மேட்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆரம்பத்துல 11 கொலைகளுக்கான தண்டனை கிடைச்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் பல பழைய கேஸ்கள்ல இவரோட டிஎன்ஏவை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவர் ஜெயில கொடுத்த வாக்குமூலம் படி இவர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களை கொன்னதா சொல்லியிருக்காரு. இப்போ இவருக்கு வயசு 79. நியூ ஜெர்சில இருக்கிற ஜெயில வீல் சேர்ல தன்னோட மீதி காலத்தை கழிச்சிட்டு இருக்காரு. சாகுற வரைக்கும் இவர் வெளியே வர போறது இல்ல. இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பி சேஃப்.